ஒரு 3 நாள் ஷூட்டும் பண்ணேன். ஷூட் பண்ணதுக்கப்புறம் தெரிஞ்சிருச்சு, ஓகே ரிஸ்க்கு, முதல் படத்தை குழந்தைகளை வச்சு செய்கிறது வந்து ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு தெரிஞ்சு அப்பவே ட்ராப் பண்ணிட்டோம். பண்ணிட்டு தான் அது மதுபான கடையாக மாறிச்சு. இது படம் முடிச்சுட்டு அவருக்கு போட்டு காமிச்சேன். ஆக்சுவலாக நான் அவர்கிட்ட ஒரு வாய்ஸ் ஓவர் இது பேசினா நல்லா இருக்கும்னு நினச்சி தான் இந்த படம் பண்ண போறேன்னு ஒரு ப்ரொடியூசர் ஆக்கல, படத்தை முடிச்சுட்டு தான். எனக்கு முன்னாடி படங்களோட அனுபவங்கள்ல இருந்து பொதுவாக நம்ம இந்த மாதிரி சின்ன படங்களை எடுத்து அவங்க மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறது இல்லை. இப்போ கதையை யாருக்கிட்ட சொன்னாலும் அவங்களுக்கு இது இப்படி தான் வரும்ன்றது வந்து தெரியாது. ஏன்னு கேளுங்க, ஏன்னா நமக்கே தெரியாது. இப்போ இந்த படத்தை நான் ஒரு 100 பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். 100 பேர் சொல்லி எடுத்தாங்களாங்கிறது இல்லை, எடுக்கிறது இல்லை நோக்கம். ஆனால் அந்த 100 பேருமே இது எப்படியாவது படமாக மாறணும்னு விருப்பப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த 10 வருஷத்துல கதை கேட்டவங்க பல பேர் வந்து நம்ம படம் எடுக்கிறோன்னு தெரிஞ்சதையும் வந்து நம்மளால என்ன உதவி செய்ய முடியும். ஒருத்தரெல்லாம் வந்து என்னால் அவருக்கு மெக்கானிக்கு, கார் மெக்கானிக், என்னால் வந்து இதுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீங்கள் ஷூட்டிங் வந்து 20 நாளைக்கு என்கிட்ட ஒரு கார் இருக்குது எடுத்துங்க அப்படின்னாரு. உதாரணத்துக்கு ஜிப்ரான் சொல்லணும், படம்லாம் எடுத்து முடிச்சு எடிட் பண்ணி ஜிப்ரானுக்கு போய் போட்டு காமிக்கிறோம். அவரை மியூசிக் டைரக்டராக கமிட் பண்ணுற அந்த ஐடியாலாம் இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும், ஏன்னா அவர் துணிவு பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவரு படம் பார்த்துட்டு அன்னைக்கு சாயங்காலமே போய் அவர் பையனுக்கு சைக்கிளை வாங்கி கொடுத்து அடுத்த ஒரு வாரத்தில் அவனுக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்து உடனே அவர் பேர் பின்னாடி வைபோதான்னு அவங்க அப்பா பேரை சேர்த்துக்கிட்டாரு. படத்துல பத்தி எனக்கு ஆக்சுவலாக கரெக்டாக சொல்ல தெரியல. ஏன் சொல்ல தெரியலன்னா, பல பேருக்கு பாதி சம்பளம் தான் கொடுத்துருக்கிறேன். அதாவது இந்த படம் முடிஞ்சு படத்துலேருந்து என்ன ரெவென்யூ வருதோ அப்போ தான் எனக்கு ஆக்சுவலாக இதோட பட்ஜெட் என்னன்னு தெரியும். வணக்கம்ங்க. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கு. முதல்ல உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா நினைவுகளில் மட்டும் இருக்கிற சில காட்சிகளை திரையில் காட்டியிருக்கீங்க. நிறைய பேர் வந்து ஒரு படம் பார்த்ததுக்கப்புறம் கிளைமேக்ஸ் சொன்னால் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அதான் பார்த்தாங்கல்ல, சைக்கிள் வாங்கின வாரியப்பனுடைய அப்பாவுடைய மனநிலைக்கு எல்லாருமே வந்துடுறோம். ஏதோ எங்கள் வீட்டுக்கு ஒரு சைக்கிள் வந்து நிற்கிற மாதிரியான ஒரு உணர்வை எல்லாருக்கும் கொடுத்துருக்கீங்க. இன்றைக்கி எல்லாத்தையும் கார் இருக்குது, பைக் இருக்குது. ஆனால் அந்த சின்ன வயசில் ஒரு சைக்கிளுக்கு என்ன பாடுபட்டோங்கிறத ஞாபகப்படுத்தி அந்த சைக்கிள் வாங்கும்போது கிடைச்ச ஒரு அலாதியான திருப்தியை கொடுத்துருக்கீங்க. அதுக்கு ஒரு பெரிய நன்றி. ஏன் இந்த படம்? எனக்கு இந்த சிறுகதையிலேருந்து தான் ஆரம்பிச்சு. எனக்கு சைக்கிள் மேலே பெரிய ஈர்ப்பு, அந்த ஒரு நாஸ்டால்ஜியா, அதெல்லாம் அவ்வளோ எனக்கு பொதுவாக எனக்கு நாஸ்டால்ஜியா ரொம்ப கம்மி. ஆனால் அந்த சிறுகதை படித்தப்போ பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்தது. இப்போ நம்ம பொதுவாக ஒரு உணர்வு இருக்கும்ல, நமக்கு இல்லாத உணர்வு இன்னொருத்தருக்கு வர்றப்ப எப்படி அவங்களுக்கு அது மேலே அவ்வளோ ஒரு ஈர்ப்பு, சைக்கிள் மேலே எப்படி இருக்குது நம்ம பார்க்குறோம்ல பசங்களில், நம்ம சக வாழ்க்கையில் எல்லாமே பார்க்குறப்ப அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ற இன்ட்ரெஸ்ட் வந்துருந்தது. நம்மகிட்ட இல்லாத தானே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், இருக்கிறத நம்ம அதை பற்றி பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டோம். அந்த சிறுகதை படித்தப்போ அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்தது. நான் சொல்கிறது இப்போ இல்லை, 15 வருஷம் முன்னாடி முதல் படமாக அதை தான் பண்ணலாம் அப்படின்னு. இது நல்லா இருக்கே, 15 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமாம், முதல் படமாக பண்ணலான்னு ஒரு 3 நாள் ஷூட்டும் பண்ணேன். ஷூட் பண்ணதுக்கப்புறம் தெரிஞ்சிருச்சு, ஓகே இது வந்து ரிஸ்க்கு, முதல் படத்தை குழந்தைகளை வச்சு செய்கிறது வந்து ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு தெரிஞ்சு அப்பவே ட்ராப் பண்ணிட்டோம். பண்ணிட்டு தான் அது மதுபான கடையாக மாறிச்சு. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது என்ன பண்ணலான்னு தேடி போய் அது மதுபான கடை படமாக மாறிச்சு. அப்போ அந்த சிறுகதை தான் மெயின் இன்ஸ்பிரேஷன். நம்ம வந்து ஒரு இதை வந்து படமாக பண்ணலாம் அப்படிங்கிறது. அந்த அப்பாவுக்கும் மகனுக்குமான அந்த உறவு அது வந்து சைக்கிளை சுற்றி இருந்ததுங்கிறது வந்து இந்த மாதிரி வந்து சேர்ந்துருக்கு. இந்த குரங்குப்படல் படத்தில் இயக்குனருடைய வாழ்வியல் எவ்வளோ தூரம் ஒட்டி இருக்கு? இல்லை, பொதுவாக நான் என்னோட எந்த படங்கள்லையும் என்னோட வாழ்வியல் வந்து வராமல் பார்த்துப்பேன். ஏன்னா எனக்கு நான் வாழ்கிற வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதையே மறுபடியும் ஸ்க்ரீனில் கொண்டு வரது எனக்கு போர் அடிக்கும். அதனால் இப்போ என்னோட படங்களில் வந்து நீங்கள் எங்கேயுமே என்னை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது என்னை எரியாமல் எங்கேயாவது கொஞ்சம் இருந்தால் இருக்கலாம். அது எனக்கு தெரிஞ்சால் அதை நான் வெளியேற்றிடுவேன். அதை நான் வைக்கிறதில்ல. அதான் மதுபான கடை படம் எடுத்திருக்கேன் நான். அது டாஸ்மாகை சுற்றி தான் இருக்குது. எனக்கு குடிக்கிற பழக்கம் இல்லை. அதான் வட்டமில் வந்து ஒரு காரை சுற்றி தான் இருக்குது. எனக்கு கார் ஓட்டவே தெரியாது. நான் உதாரணத்துக்காக சொல்கிறேன். நான் நீங்கள் அதான் குரங்குப்படல் படம் சைக்கிள்ங்கிறதுனால சைக்கிளோட நாஸ்டாலஜியா எனக்கு ரொம்ப கம்மி. ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் கவனிக்கிறேன்ல, அதுவும் இந்த படம் வந்ததுக்கப்புறம் இன்னும் நான் எதிர்பார்த்ததை விட சைக்கிளோட ரொம்ப கனெக்ட் ஆகிருக்காங்க எல்லாருமே. அது வந்து தெரியுது. அதனால் என் படங்களில் வந்து என்னை கண்டுபிடிக்கிறது வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஏதாவது கண்டுபிடிச்சா சந்தோஷம்தான். இன்னைக்கு இருக்கிற இளைய வயதினர் ஒரு பணியில் அல்லது திருமணமாகி ஒரு 5 வயசுக்குள்ள குழந்தைய வச்சிருக்கிற அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்றிக்கிற தலைமுறையாக அந்த 90s கிட்ஸ் இருக்கிறாங்க, ஏர்லி 90s கிட்ஸ் இங்கே தான் இருக்கிறாங்க.
இவங்களுக்கு வந்து தங்கள் பழைய காலத்தை நினைவுபடுத்துறதுல ஒரு அலாதி பிரியமும் அன்பு இருக்கு. அவங்க சின்ன வயசுல என்னெல்லாம் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கறதுல ஏன்னா இன்னைக்கு மிஷினரி லைஃப்குள்ள மாட்டிக்கிறப்போ அதை நினைச்சு பார்க்கறதப்போ ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. அப்போ இந்த படம் இந்த நேரத்தில் வெளியாகிறது மூலயமா ஒரு பெரிய 90s கிட்ஸுடைய பார்வைக்கும் அவங்களுடைய கொண்டாட்டத்துக்கும் ஆளாகுங்கிற எதிர்பார்ப்பு நம்பிக்கை இருந்ததா? இது நாஸ்டால்ஜியாங்கிறது ஒரு அது இந்த படத்துக்கு ஒர்க் ஆயிருக்கு. பட் அது நோக்கம் இல்லை, அந்த படத்தோட நோக்கம். நான் தான் சொல்கிறேன், நான் நாஸ்டாலஜிக் பர்சனும் கிடையாது, அப்படியான தன்மை இல்லை. இன்னொன்று இது 90s கிட்ஸோட படம் மட்டும் இல்லை, 90ஸ்க்கு முன்னாடி இருக்கிற எல்லா கிட்ஸோட படமும் தான் அது. 90ஸ்க்கு பின்னாடி தான் குரங்கு படல்ங்கிறது இல்லாமல் போயிடுச்சு. சைக்கிள்ங்கிறது எல்லாத்துக்குமே இருக்குது. குரங்கு படலும் சைக்கிள் உருவான காலத்தில் இருக்கு. ஏன்னா வேற வழி இல்லைல்ல, நமக்கு சின்ன சைக்கிள்ங்கிறதே வந்து மிட் 90ஸ்ல தானே வந்து சேருது. அதுக்கு முன்னாடி யாராக இருந்தாலும் குரங்கு படல் போட்டு தான் இருக்கணும். அவங்க முதல்ல சைக்கிள் ஓட்டுறதுங்கிறது பேர் வேணா இல்லாமல் இருக்கலாம், இல்லாட்டி நமக்கு தெரியாது. நமக்கு வரலாறு மறக்கிறதா வழக்கமாச்சு, அதனால நமக்கு அது தெரியாது. அதனால் அவங்களுக்கு எல்லாத்துக்குமானது தான். ஆனால் இது வந்து ஒரு நாஸ்டாலஜிக் ஃபில்ம் மட்டும் இல்லை, கடந்த காலத்தை நினச்சி. ஏன்னா பொதுவாக கடந்த காலத்தை நினச்சா நமக்கு ஏக்கம் வர்றதுங்கிறது வந்து ரொம்ப சுலபம். ஏன்னா நம்ம கெட்டதெல்லாம் மறந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத மட்டுமே நம்ம மைண்டில் வச்சுட்டு, இப்போ நம்மளோட மனசு அப்படி தானே வேலை செய்யுது. கடந்த காலத்து நல்ல விஷயங்களெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு அப்போலாம் ரொம்ப அருமையாக இருந்தது அப்படின்னு நினைப்போம். ஸ்கூல் பையனாக இருக்கிறப்ப தான் நமக்கு தெரியும், ஐயோ இந்த ஹோம்ஒர்க் எழுதலை, அந்த பென்சிலை தொலைச்சிட்டோம், இந்த ரப்பரை தொலைச்சிட்டோம், வீட்டுக்கு போனால் அப்பா திட்டுவார், ஸ்கூலுக்கு போனால் டீச்சர் பிடி பீரியடை வந்து கணக்கு பீரியட் எடுத்துக்கிறாங்கன்னு அன்னன்னைக்கு பிரச்சனை நமக்கு அன்னன்னைக்கு இருந்துகிட்டே தானே இருந்திருக்கு. அதனால் அது ஒரு நாஸ்டாலஜிக் ரைடாக வந்து அதுதான் ஒர்க் ஆகும்ன்ற எதிர்பார்ப்பில் பண்ணல. ஆனால் அது ஒர்க் ஆகிருக்குது, மகிழ்ச்சி. ஏதோ ஒன்று நம்ம நினைக்கிறதே நடக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. எனக்கு குரங்கு படல் பார்க்கும்போது இது ஒரு சின்ன படம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு சப்கான்ஷியஸ் சொல்லுது. ஆனால் நிறைய திரைப்படங்களை பார்க்கும்போது இது சின்ன படம்னா எங்கேயோ ஒரு இடத்துல கதையின் ஓட்டத்தில் அதோடைய தரம் குறையிறது, அல்லது அந்த கதையில் வந்து ஏதோ பார்த்தோன்னே என்ன சீரியல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல வைக்கிறது, இதெல்லாம் தான் சின்ன படமோ? இப்படி ஒரு தரமான படம், ஒரு கதையுடைய ஓட்டத்தில் எந்த தங்குதடையும் இல்லாமல், கதையில் எந்த இடத்துலையுமே குவாலிட்டி காம்ப்ரமைஸ் இல்லாமல், அந்த குட்டி பசங்களுடைய நடிப்புலேருந்து, அவங்களுடைய டைலாக் டெலிவரியிலேருந்து, காளி வெங்கடனையிலேருந்து, அவங்களுடைய மனைவி கதாபாத்திரம், மகள் கதாபாத்திரம், வாத்தியார் கதாபாத்திரம், இவங்க எல்லாரும் ஒரு ஒரு பெரிய 500 கோடி படத்தில் என்ன லெவலுக்கு நடித்து என்ன லெவலுக்கு எடுத்துருப்பாங்களோ அந்த தரத்தை கொண்டு வந்து கொடுக்கும்போது அப்போ இது பெரிய படம் தானோ அப்படிங்கிற மனநிலையை கொடுக்குது. படத்துக்குள்ளே எனக்கு எந்த சந்தேகம் கிடையாது. இந்த படத்தை சந்தைப்படுத்துதல் இருக்குல்லனே, அதில் என்ன சிக்கல் இருக்குது? பொதுவாக நீங்கள் நடிகர்களும் பெரும் விளம்பரமும் பெரும் வியாபாரத்துக்கான தன்மையும் இருக்கிற பொருள் தான் வந்து பரவலாக போய் சேருது. சினிமாவுக்கு மட்டும் அது பொருந்தது இல்லை. காளிமார்க்கை விட கொக்கோகோலா தானே அதிகமாக குடிக்கிறோம். அதனால் வந்து இது என்னமோ சினிமாவுக்கு மட்டும் நடக்கிற ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாக அப்படி தான் இருக்குது. அதனால் வந்து சந்தைப்படுத்துறதுல எப்போவுமே அது ஒரு சிக்கல் இருக்குது. நம்ம அதை போட்டி போட்டு தான் செய்ய வேண்டியது இருக்குது. நல்லது அப்படிங்கிறத விட சுவையானதுக்கு தான் இங்கே வந்து வேல்யூ அதிகம். அதை நம்ம வந்து ஏற்றுக்கணும். சொல்றது போல இருக்கு. எல்லாமே முன்னாடி யாராவது சொன்னதான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். நம்ம புதுசா எதுவுமே சொல்லல, ஆனா ஞாபகப்படுத்துறோம், மறந்துடுறாங்க, ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. அதனால அந்த சிக்கல் வந்து எல்லா பக்கமும் இருக்கதான் செய்யுது. ஆனா என்ன சினிமாவில் என்ன ஒரு விஷயம், அதுவும் தமிழ் சினிமாவில் என்னன்னா, இங்க ஏதாவது ஒரு வகையில சினிமா வந்து கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க வந்து தியேட்டருக்கு வர்றவங்க குறைஞ்சா அவங்க டிவியில் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ டிவியில் பார்க்குறவங்க குறைஞ்சா வந்து ஓடிடியில் பார்க்குறாங்க. நாளைக்கு ஓடிடியில் பார்க்குறவங்க குறைஞ்சாங்கன்னா வாட்சில் பார்த்துட்டு இருப்பாங்க. மொத்தத்தில் சினிமாங்கிறது நம்மளோட வாழ்க்கை முறையோட ரொம்ப நெருங்கி இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு சமூகமாக ரொம்ப முன்னேறிய சமூகமாக இருக்கிறோம். அப்போ இருக்கிறதுலையே அட்மோஸ்ட் என்னது ப்ரொக்ரெசிவாக இருக்கக்கூடிய ஆர்ட் வந்து சினிமாவாக தான் இருக்குது. அதனால் சினிமாவோட கன்செப்ஷன் நம்ம மக்கள்கிட்ட வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் அது வந்து போய் சேர வேண்டிய இடத்துக்கு வந்து போய் சேர்ந்துருது. குறைந்தபட்சம் பல ஊர்களில் சினிமா தேட்டரே இல்லாமல் இருக்குல்ல. நல்ல படங்களை எடுத்துட்டு வெளியூர் ஃபெஸ்டிவல்ஸில் கொண்டு போய் போட்டு அதில் வர்ற ரெவன்யூ வச்சு தான் சர்வைவ் ஆகிட்டு இருக்கிற ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்து உலகெங்கும் பல நாடுகளில் இருக்கிறாங்க. நம்ம மக்கள் காசில் சர்வைவ் ஆகிறோம், கொஞ்சம் லேட் ஆகிறோம், பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கலைஞர்களுக்கே வித்தான பண்பு கிட்ட வெளிப்படுறத பார்க்குற மகிழ்ச்சினே. எஸ்கே என்ன எப்படி உள்ளவர்? இது படம் முடிச்சுட்டு அவருக்கு போட்டு காமிச்சேன். ஆக்சுவலாக நான் அவர்கிட்ட ஒரு வாய்ஸ் ஓவர் இது பேசினா நல்லா இருக்கும்னு நினச்சி தான் இந்த படம் பண்ண போறேன்னு ஒரு ப்ரொடியூசர் ஆக்கலை, படத்தை முடிச்சுட்டு தான் அப்படின்னு. அது எனக்கு முன்னாடி படங்களோட அனுபவங்கள்ல இருந்து பொதுவாக நம்ம இந்த மாதிரி சின்ன படங்களை எடுத்து அவங்க மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறது இல்லை. இப்போ கதையை யாருக்கிட்ட சொன்னாலும் அவங்களுக்கு இது இப்படி தான் வரும்ன்றது வந்து தெரியாது. ஏன்னு கேளுங்க,
ஏன்னா நமக்கே தெரியாது. அதுதான் உண்மையான விஷயம். நான் நம்ம நிஜமாவே திரையரங்கில் உட்கார்ந்துருக்கேன், படம் பார்த்துருக்கேன், எனக்குள்ள ஓடுது. இதை எப்படி ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி இதை ஒரு கதையை எப்படி சொல்ல முடியும்? இதுல வந்து ஒரு பெரிய பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டேர்னு, ஒரு ஒரு மசாலா, ஒரு பயங்கரமான ஒரு கவர்ச்சிகரமான நடனம் எதுவுமே இல்லை. இதை ஒரு வரியில சொல்லிடலாம் அந்த கதையை. இதை சொல்லி எப்படி ஒரு ப்ரொடியூசர் இல்லை, அதுதான் வந்து நம்ம நிறைய பேர் நினைக்கிற தப்பான விஷயம் வந்து அதுதான். நீங்க கமர்ஷியல் படங்களை சொல்லி புரிய வைக்கிறது தான் கஷ்டம். ஏன்னா இப்போ இந்த படத்தை நான் ஒரு 100 பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். 100 பேர் சொல்லி எடுத்தாங்களாங்கிறது இல்லை, எடுக்கிறது இல்லை நோக்கம். 100 பேர் சொல்ல முடியுது. ஆமா, இப்போ ஒருவேளை இன்னும் இந்த படம் முடிக்காம இருந்திருந்தேன்னா நம்ம இப்போ ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு உங்ககிட்ட அந்த கதையை சொல்லிடுவேன் நான். ஆனா அந்த 100 பேருமே இது எப்படியாவது படமா மாறணும்னு விருப்பப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்களோட சூழலும் அவங்களோட என்னன்னு சொல்றது, சூழல் இருக்கு, யதார்த்தம் இருக்குது, பயம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா விருப்பம் இல்லாம இல்லை எல்லாத்துக்குமே. இந்த படம் ஆரம்பிக்கிறேன்னதையும் அத்தனை பேர் உதவி செஞ்சாங்க. இது என்னமோ நான் தனிப்பட்ட முறையில் அப்படியே செஞ்சு முடிச்சுறது இல்லை. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இது சின்ன படம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் படமாக பார்த்தா சின்ன படமாக இல்லை அப்படின்னா அவ்வளோ பெரியோட உழைப்பும் உதவியும் சேர்ந்து தான் அது பெரிய படமாக இருக்குது. அது சிவகார்த்திகேயன் வரைக்குமே. இல்லைன்னா அது வந்து சின்ன படம் தான். நான் சொல்கிறது, ஒரு டெக்னீஷியன் வந்து அவரோட தேவைக்கும் அதிகமாக இல்லை, நம்ம அவருக்கு நம்ம ஒரு ஊதியம் கொடுக்குறோம்ல, அதை தாண்டி அதிகமாக ஒருத்தர் வேலை செய்கிறப்ப தான் அது இன்னும் ஒரு நல்ல படைப்பு வருது. அது வந்து இந்த படத்தில் எல்லா டெக்னீஷியனும் செஞ்சாங்க. பல பேர் இந்த கதையை கேட்டு, நான் இந்த 10 வருஷத்துல கதை கேட்டவங்க பல பேர் வந்து நம்ம படம் எடுக்கிறோன்னு தெரிஞ்சதையும் வந்து நம்மளால என்ன உதவி செய்ய முடியும். ஒருத்தர்லாம் வந்து என்னால் அவருக்கு மெக்கானிக்கு, கார் மெக்கானிக், என்னால் வந்து இதுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீங்கள் ஷூட்டிங் வந்து 20 நாளைக்கு என்கிட்ட ஒரு கார் இருக்குது எடுத்துங்க அப்படின்னாரு. அந்த வீட்டு வாசல் நிற்கிற அம்பாசிடர் கார் அவர் கொடுத்தது. அது சும்மா நிற்கிறது. நான் சொல்றது ஷூட்டிங்க்கு நம்ம போயிட்டு வருவோம், பயன்படுத்தி எடுத்துங்க நீங்கள் வந்து ஒரு 20 நாள். அந்த அம்பாசிடர் காரும் சும்மா கொடுத்தது தான். ஒருத்தர் இந்த பீரியட் வருது இல்லை, ரைட் ஓகே நீங்கள் கொண்டு போய் நிறுத்திங்க, செட் ஆகும் அப்படின்னு சொல்லி. நான் சொல்கிறது, இந்த மாதிரி அந்த கதை ஒரு தயாரிப்பாளருங்கிறது வந்து முழுசாக பணத்தை போட்டு வந்து அந்த படத்தை தயாரிக்கிறவங்க மட்டும் இல்லை, இதில் சேர்ந்துக்கிற எல்லாருமே அந்த படம் நல்லா வரணும். ஆமாம் 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 ஆமாம், அது அப்படிதான் நடக்குது. இதில் வேலை செஞ்சிருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அந்த வகையான சப்போர்ட்டில் தான் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஏன்னா அவங்கள உதாரணத்துக்கு ஜிப்ரான் சொல்லணும், படம்லாம் எடுத்து முடிச்சு எடிட் பண்ணி ஜிப்ரானுக்கு போய் போட்டு காமிக்கிறோம். அவரை மியூசிக் டைரக்டராக கமிட் பண்ணுற அந்த ஐடியாலாம் இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும், ஏன்னா அவர் துணிவு பண்ணிட்டு இருக்காரு. அப்போ போட்டு காமிச்சிட்டு சரி போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுவார், இல்லாட்டி யாராவது ஒரு கோ ப்ரொடக்ஷன் இருப்பாங்க, ஏதாவது சொல்லி விடுவார். அப்படிதான் நினச்சி தான் போய் போட்டு காமிக்கிறோம். இயக்குனர் பிரம்மா தான் அமுச்சு விடாரு. அவர் படம் பார்த்து அவர் அமுச்சு விடாரு, நீ போய் ஜிப்ரானை பாருங்கன்னு. அவர் படம் 2 மணி நேரத்தில் போனதையும் வாங்கி உடனே பார்த்துட்டாரு. நான் வெளியே வெயிட் பண்ணிருந்தேன், நீங்கள் 2 மணி நேரம் கழிச்சு வாங்கினேன், இல்லை நான் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் படம் பார்க்குறீங்கன்னு சொல்லியிருந்தேன். எனக்கு அதுக்கு முன்னாடி ஜிப்ரானை தெரியவே தெரியாது. அவரை நான் பார்த்ததும் இல்லை. அவர் பாட்டு நமக்கு பிடிக்கும், ஒரு மியூசிக் டைரக்டராக நமக்கு பிடிக்கும். அவருக்கு என்னையுமே தெரியவே தெரியாது. ஆமாம், நான் அந்த படத்தை கொண்டு போய் போட்டு காமிச்சு நான் யாரோ மேனேஜர்னு தான் அவர் நினச்சிட்டு இருக்கிறாரு. நான் வெயிட் பண்ணேன், சரி வெயிட் ஹார்ட் டிஸ்க் கொடுக்குறோம்ல, அதனால திருப்பி கொடுக்குறதுக்கே வெயிட் பண்ணேன். முடிஞ்சதையும் டைரக்டர்னு தெரிஞ்சதையும் இந்த படத்துக்கு நான் இசையமைக்கிறேன் அப்படிங்கிறார். நான் என்ன சொன்னேன்னா, ஐயா வந்து இந்த படத்தோட பட்ஜெட் உங்களோட பட்ஜெட்டை விட ரொம்ப கம்மி, அது நீங்கள் எப்படி இது பண்ண முடியும்னு. ஆனால் அவர் அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, அது நடக்கும், நம்ம வந்து வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். இப்படி எல்லாரோட பங்களிப்பும் இருக்குது. அப்போ நீ ஒரு கதையாக தோற்று போகுது, இல்லை வந்து இதை செய்யறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு நம்ம நம்புறது ஒரு மித்து. அது வந்து உண்மையான மித்து. அதுக்காக எல்லா கதையும் எல்லாத்துக்கும் பிடிக்குமா அது சொல்ல முடியாது, அதுவும் நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஒரு கதை மட்டும் சொல்ல, நான் 100 கதை சொல்லிட்டு இருக்கேன் எல்லாத்திட்டையும். அந்த கதைக்கான சூழலும் அந்த கதை வந்து ஒருத்தர் கனெக்ட் பண்ணுறதும் அந்த படத்தை நடத்திடும். அது வந்து கஷ்டமான வேலை அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம், யாருக்கோ எங்கேயோ என்னமோ சொல்கிறது வந்து ஏதோ ஒரு வகையில் நமக்கு வந்து ஒர்க் ஆகுது. ஜிப்ரான் எப்படி கமிட் பண்ணீங்கன்னு கேட்கலாம்னு இருந்தேன், அதுக்கான தெளிவான ஒரு விளக்கம் சொன்னீங்க. அவரு படம் பார்த்துட்டு அன்னைக்கு சாயங்காலமே போய் அவர் பையனுக்கு சைக்கிளை வாங்கி கொடுத்து அடுத்த ஒரு வாரத்தில் அவனுக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்து, இது சைக்கிள் பக்கம். உடனே அவர் பேர் பின்னாடி வைபோதான்னு அவங்க அப்பா பேரை சேர்த்துக்கிட்டாரு. இந்த படத்துலேருந்து தான் அவர் ஜிப்ரான் வைபோதாவை மாறாரு. அப்படி கனெக்ட் ஆகுது. அது அந்த ஸ்கிரிப்டுக்கும் அந்த படத்துக்கும் எல்லாம் வேலை செஞ்ச எல்லாத்துக்குமான ஒரு முக்கியமான அங்கீகாரம் இல்லை. அதுதான் இப்போ தேட்டர்லையும் நடக்குது. நான் ஒரு கேள்வி எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குனே, நேற்று படத்துடைய 2ஆம் பகுதி பார்க்க ஆரம்பிச்சிருந்தேன். நீங்கள் பதில் சொல்ல விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள், பதில் சொல்ல வேணான்னே கூட சொல்லி கேட்குறேன். படத்தோட பட்ஜெட் என்ன?
எனக்கு ஆக்சுவலாக கரெக்டாக சொல்ல தெரியல. ஏன் சொல்ல தெரியலன்னா பட்ஜெட்டோட அளவு இல்லை. பல பேருக்கு பாதி சம்பளம் தான் கொடுத்துருக்குறேன். இப்போ கலெக்ஷன் வர்றப்ப தான் கொடுப்போம். அதாவது இந்த படம் முடிஞ்சு படத்துலேருந்து என்ன ரெவென்யூ வருதோ அப்போ தான் எனக்கு ஆக்சுவலாக இதோட பட்ஜெட் என்னன்னு தெரியும். உண்மை அதுதான். இப்போ ஒரு சிறுகதையை படமாக்குறோம், அது ஒரு ஒரு உள்ளூர ஏதோ ஒரு பரவசத்தை உண்டாக்குற ஒரு படமா, ஒரு ஒரு நல்ல தகவலை எடுத்துகிட்டு போகிற படமா, இந்த மக்கள்கிட்ட போய் சேருகிற அளவு அப்படிங்கிறது பொதுவாகவே நல்ல படங்களுக்கு ஒரு சாபக்கேடு. அது எப்பயாவது உங்களை கோவப்படுத்தணும்டா, பாருங்கய்யா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு வேகம்? கோவம்லாம் வர்றதே இல்லைங்க. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் தெரியாமல் செய்கிறப்ப தான், இயலாமையில் தான் நமக்கு கோவம் வரும். நமக்கு தெரியும் இதுதான் நடக்கும் அப்படின்றது. ஆச்சரியம் வேணா வரும், என்னடா சம்மந்தம் இல்லை. நேற்று திருவண்ணாமலையிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணார். நேற்று காலை காட்சி 11:15 ஒரு ஷோ போட்டிருக்கிறாங்க. அதில் 10 பேர் தான் படம் பார்த்துருக்காங்க திருவண்ணாமலையில். அதில் 5 பேர் நம்ம நண்பர்கள் இவங்க போனவங்க, மீதி 5 பேர் குழந்தைங்க. அதாவது 9 வயசுலேருந்து 14 வயசு இருக்கக்கூடிய 5 பேர். 5 பேர் தனியாக வந்திருக்கிறாங்க. பேரண்ட்ஸ் யாருமே வரல, அப்பா அம்மா யாரும் கூட்டிகிட்டே வரல. 5 பேர் வந்து உட்காந்து ஜாலியாக படம் பார்த்துட்டு போயிருக்கிறாங்க. இந்த ஆச்சரியம் தான் எனக்கு பல நேரங்கள் நடக்குது. என்னடா எப்படி வர்றீங்க இதெல்லாம் நம்பி? யார் உங்களுக்கு சொல்கிறா? எப்படி ஒருத்தர் கனெக்ட் ஆகுது? சம்மந்தமே இல்லாமல் வெவ்வேறு இடங்கள்லேருந்து வெவ்வேறு வகையில் வந்து நம்ம இது பண்ணுறாங்க. இப்போ நமக்கு வந்து கோபமோ ஆற்றாமையும் எப்போ வருது அப்படின்னா, நம்மளோட நோக்கம் வந்து ஒரு என்னன்னு சொல்லுது, பேராசையாக இருக்கிறப்ப தான் வருது. நமக்கு தெரியும் இது, ஏன்னா இப்போ இதுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஆதரவு இருக்குதுன்னு நினச்சா எல்லாருமே செஞ்சுருவாங்க. அதுதானே விஷயம். எல்லாமே இப்போ ஒரு பெரிய வருமானம் வருது ஒரு விஷயத்தில் அப்படின்னா, மார்க்கெட் இருக்குதுன்னா எல்லாருமே செஞ்சுருவாங்க. நான் உண்மையாக இந்த குழந்தைகள் படங்களுக்கு வந்து மிகப்பெரிய மார்க்கெட் இருக்குது. அதை இன்னும் யாரும் ஐடென்டிஃபை பண்ணாமல் இருக்கிறாங்க. இந்த படத்தின் மூலம் அதை ஐடென்டிஃபை ஆகி இன்னும் 100 பேர் குழந்தைகள் படம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது ஆப்வியஸாக நடக்க போகுது. ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம இதை விட்டுட்டு வேற வேலையை பார்க்க போயிடலாம். அதனால இதில் நமக்கு கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? நமக்கு என்ன உரிமை இருக்கு? முதல்ல படைப்புடைய உரிமையாளர் அவங்களுக்கு இந்த உரிமை எடுத்து முடிச்சது நம்ம வேலை முடிஞ்சதுங்க. அது அவ்வளோதான். நம்ம தெரிஞ்சு தானே செய்கிறோம். வாலண்டியராக போய் தான் வண்டியில் ஏறுறோம். இந்த ஓடிடி நல்ல படைப்புகளுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குற தளமாக நான் பார்க்குறேன். அதில் நிறைய விமர்சனங்கள் இருக்குது, நம்ம நிறைய பேசலாம். ஆனால் ஒரு படம் வருது, திரையரங்குக்கு வருது, ஒரு நல்ல படமாக இருக்கும் பட்சத்தில் அது ஒரு 4 நாளுக்கு அப்புறம் தான் பிக்கப் ஆக போகுதுன்னு இருக்கும் சூழலில் வேறு ஏதோ காரணங்களுக்காக திரையரங்குலேருந்து படம் வெளியே போயிடும். இப்போ அது ஓடிடிக்கு போகும்போது அதற்கு பிறகு மக்களுடைய கவனத்தை பெற்று அதுக்கப்புறம் அந்த படம் பேசப்படுது. குரங்குப்படலுக்கு ஓடிடிக்கான நம்பிக்கை உங்களுக்கு இவ்வளோ? அது ஆக்சுவலாக குழந்தைங்களுக்கு வந்து பெரிய ரிப்பீட் ஆடியன்ஸ் வேல்யூ இருக்குது குழந்தைகள் படத்துக்கு. அதை தான் நான் திரும்ப சொல்கிறேன். அதனால் குரங்குப்படலுக்கு வந்து மிகப்பெரிய ஓடிடி மார்க்கெட் இருக்குது. ஏன்னா திரையரங்கில் வந்து ரிப்பீட் ஆடியன்ஸ் வர்றதுக்கான டைம் நம்ம கொடுக்கறதில்ல. ஆனால் குழந்தைங்க அப்படி இல்லை. அவங்க ஓடிடி பிளாட்ஃபார்மில் இருக்கிறப்ப அவங்க அந்த ரிப்பீட் இன்றைக்கி அவங்க கையில் போயிடுச்சு இல்லை மொபைல்ஸ்லாம். அதனால் வந்து அது பெரிய ரிப்பீட் ஆடியன்ஸ் இருக்குது. ஆனால் நான் ஓடிடிலேயோ மொபைல்லையோ பார்க்குறது வந்து சினிமான்னு நான் நம்பலை. அது ஒரு மார்க்கெட், அவ்வளோதான். சினிமாவோட அனுபவத்தை வந்து பர்பஸை வந்து ஓடிடி தளங்கள் இல்லை வந்து கையில் இருக்கிற சினிமாவை நான் சொல்கிறேன், யூடியூபோ ஓடிடியோ டிவி ஸ்க்ரீனோ ஃபுல்ஃபில் பண்ணுதுன்னு நான் நம்பலை. அது ஒரு தேட்டருக்கு எடுக்க படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது ஒரு வகையில். எனக்கு வந்து எனக்கு ஒரு 5 கோடி ரூபா தேவைப்படுது தேட்டருக்கு அந்த படத்தை கொண்டு வரணும். ஆனால் தேட்டர் 1 கோடி ரூபா தான் கொடுக்கணும்னா மீதி 4 கோடி ரூபாய் இதெல்லாம் சேர்ந்து கொடுக்குற சப்போர்ட் தானே ஒழியா அதில் பார்க்கறது சினிமா இல்லை. அது சந்தை. ஆமாம், அது ஒரு சந்தைக்கான ஒரு விஷயம், கன்சம்ஷனுக்கான ஒரு இடம் தான் அது. குரங்குப்படல் படத்தில் நிறைய இடங்கள் குறிப்பிட்டு பேசணும்னு எனக்கு இருந்தாலும் இந்த ஒரு இடம் மிக நிச்சயமாக நான் பேசணும்னு நினச்சேன். கோட்டைக்கு போகிறாங்க, கர்ணன் திரைப்படம் ஓடுது. இடைவேளையில் அந்த பையன் போய் முறுக்கு வாங்கிட்டு உட்கார்றேன், அவங்க அப்பா வெளியில் போகிறார். இந்த நேரத்தில் அடுத்தடுத்த படங்களுக்கான விளம்பரங்கள் ஓடுது. முரட்டுக்காலை படத்தோட விளம்பரம் வருது. அதில் ஒரு மலையாள படத்துக்கான விளம்பரம் வருது. ஒரு மலையாள படம்னா 90களுக்கு முன்னாடி வரை, இன்னைக்கு மலையாள படம்ங்கிறது வேறையா இருக்குது. இதுக்கப்புறம் அந்த கேள்வி நான் வச்சிருக்கேன். ஆனால் அன்னைக்கு வந்து மலையாள படம்ங்கிறது ஆபாச படங்களாகவே தமிழ் திரையரங்குகளில் இருந்த நேரத்தில் அந்த அம்மா உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த பையனை வந்து ஏதோ பண்ணி டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. கையை காமிடா, கையில் ஏதோ காயம் இருக்கு போலேடா, இப்படி ஒரு காட்சி வச்சிருக்கீங்க இல்லைண்ணே, அதோடைய தேவை நோக்கம் என்ன? இல்லை, ஆக்சுவலாக அது அப்படி கன்வே ஆயிருக்குதா? அதோட நோக்கம் அது இல்லை. எனக்கு இது சந்தேகமும் இருந்தது. இது இல்லை, அது அப்படி இல்லை. ஆக்சுவலாக அது அந்த இடத்துல அது மலையாளமாக அது ஒரு சவுண்ட் டிஸ்ட்ராக்ஷன் வேணா இருந்திருக்குமே ஒழிய மலையாள படத்தன்மை அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக அது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான். அதுதானே ஒழிய இப்படி ஒன்று கன்வே ஆயிருக்குதுன்னு எனக்கு இப்படி தான் இருக்குது.
சுவாரஸ்யமா இருக்கு. புதுசு புதுசா கிடைச்சா நல்லதுதானே. ஆயிடுச்சுண்ணே. அப்படியா இந்த ஊர் நம்புது? நான் அந்த அளவுக்கு யோசிச்சேன் ஒருவேளை இதுல, ஏன்னா இன்னைக்கு குழந்தைகள் என்ன கவனிக்கிறாங்க அப்படிங்கிறதுல பெற்றோர்கள் அதிக கவனம் செலுத்துறதுக்கான சூழல் உங்களுக்கு அமையறது இல்லை. ஆனா அன்னைக்கு வந்து டிவியில ஏதோ ஒரு ஒரு சின்ன காட்சி வந்தாலும் உடனே கலைச்சிருவாங்க குடும்பத்தை. சாப்பாடு எடுத்துருவாங்க, வாங்க வாங்க அப்படின்வாங்க. தாவணி கனவுல சூப்பரா ஒரு சீனே பண்ணிருப்பாரு. அதுல அந்த காசை கீழே போட்டுருவாரு பாக்கியராஜ். உடனே எல்லாம் அது போல நான் நினைச்சேன். அதான் ஏற்கனவே சூப்பரா காட்சி வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு மலையாள படங்களுக்கான வரவேற்பு நம்ம ஊர்ல ரொம்ப நல்லா இருக்குண்ணே. நேற்று நான் திரையரங்கில் போய் விசாரிக்கிறேன், நான் பார்த்த திரையரங்கில் என்னென்ன படங்கள் போயிட்டு இருக்கு அப்படின்னா, அரண்மனை 4 நல்லா போயிட்டு இருக்கு, மஞ்சுவல் பாய்ஸ் இன்னும் ஓடிட்டு இருக்கு, ஆவேசமுக்கு ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க. வருஷங்களுக்கு சேஷம் முக்திங்க. அந்த படம் அந்த தியேட்டர்ல அது ஓடல. தமிழ் சினிமால இந்த மாதிரியான ஒரு சின்ன கதையை எடுத்துட்டு வந்து வைக்கும்போது ஒரு சின்ன படத்தை பார்க்கறதுக்கு நம்ம ஆட்கள் விரும்புறாங்க. அதே தமிழ்ல பண்ணும்போது ஒரு அவேர்னஸ் இல்லையோ நம்ம ஆட்களுக்கு அப்படிங்கிற எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. நீங்க அதை பத்தி யோசிச்சிருந்தா? முதல்ல வந்து இந்த மலையாள படம் விஷயத்த நம்ம பேசிக்கணும். அவேர்னஸுக்கு பின்னாடி வருவோம் முதல்ல.